ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 8 மாத குழந்தையிலேருந்தே கொடுக்கக்கூடிய லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு குக்கரில் சமையல் எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா குட்டியாக தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ போட்டால் போதும், ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த புளிப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளி போட்டான்றதுனால தான் நான் அதோட சேர்த்துருக்கேன். இதில் நம்ம வெங்காயம்லாம் இது சேர்க்க போகிறது இல்லை, தக்காளி மட்டும் போதும். இப்போ நீங்கள் வந்து தோல் இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க. அப்படி இல்லை நீங்கள் வேக வச்சு கூட தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி சேர்த்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊற வச்ச பட்டாணியை சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஃபுல் நைட் ஊற வச்சுருந்தேன், அந்த பட்டாணி தான் இதோட நான் சேர்த்துருக்கேன். ஜஸ்ட் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் நேரம் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம விசில் வச்சு எடுக்க போகிறோம். இது நீங்கள் வந்து 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு விசில் போட்டு வச்சுருங்க. ஒரு கரெக்டாக 5லேருந்து 6 விசில் வச்சு நல்லா குழைய எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே அடிப்பிடிக்காமல் வந்திருக்கு நமக்கு. இதை நீங்கள் ஒரு மேஷர் வச்சோ இல்லை மற்ற வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா ஒரு 2 பல்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு குழைய வந்துடும். அப்படி இல்லை கையால் கூட பிசைஞ்சு ஊட்டுறவங்க இருப்பீங்க இல்லையா, 1 வயசு 1.5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள கையால் பிசைஞ்சே ஊட்டலாம். அந்த அளவுக்கு சாப்பிட்ற பக்குவம் இருக்கும் குழந்தைங்களுக்கு. முக்கியமாக சாப்பாடு பொறுத்த வரைக்கும் குழந்தையோட மந்த் வைஸ் ஏஜ் வைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பாடோட டெக்ஸ்சரை பார்த்து கொடுங்க. ஏன்னா எப்பயுமே நீங்கள் கூழ் மாதிரியே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மென்று முழுங்கிறதுக்கு ஃப்யூச்சரில் தெரியாது. அதனால தான் சாப்பாட்டை எப்பவுமே வாயிலே வச்சுக்கிட்டு இருப்பாங்க, இல்லை சரியாக சாப்பிடாம அப்படியே வச்சுருப்பாங்க ஒரு மணி நேரம் அவங்க குழந்தை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே. அந்த மாதிரிலாம் பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ரெகுலராக நீங்கள் வந்து கூழ் மாதிரியே லஞ்சு டின்னரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு எல்லாம் கூழ் மாதிரியே கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு மென்று சாப்பிட்றதுக்கு தெரியாமல் அப்படியே முழுங்காமல் அப்படியே வாயிலே வச்சுருப்பாங்க. அதனால் அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பாடோட டெக்ஸ்சர் பார்த்து கொடுங்க. கொஞ்சமாக முதல்ல கூழ் மாதிரி கொடுக்கணும், அடுத்த ஸ்டேஜ் வந்து ரவை மாதிரி, அடுத்தது அந்த கோதுமை ரவை இருக்குல்ல அந்த மாதிரி டெக்ஸ்சர், அதுக்கப்புறம் நொய், அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பழக்கப்படுத்தணும். ஸோ இப்போ நம்ம லஞ்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.